செல்வமேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் அப்பேரல் டிசைனிங். ஸோ என்னோட ஃபஸ்ட் யூனிட்டில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் அண்டு டைப்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி போன மாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மென்ஸ், விமென்ஸ், சில்ட்ரனுக்கு எப்படிலாம் மெஷர்மெண்ட் எடுப்போம், என்னென்ன மெஷர்மெண்ட் எடுப்போம், அவங்களுக்குள்ளே இருக்கிற சில மெஷர்மெண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸ்கர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுப்போம், ஒரு லெக் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த லெக்கில் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுப்போம், ஒரு ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி அதோட லென்த்தை வந்து எப்படி எடுப்போம், 3/4 ஸ்லீவ்னா எப்படி எடுக்கணும், ஃபுல் ஸ்லீவ்னா எப்படி எடுக்கணும், ஹாஃப் ஸ்லீவ்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட் பார்த்தோம். ஸோ எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் பேட்டர்ன். ஸோ பேட்டர்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ பேட்டர்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஒரு கார்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கார்மெண்ட்டை வந்து நம்ம முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்து அதை ஒரு டிராஃப்டிங் மாதிரி முதல்ல ஒரு பேப்பரில் போட்டுப்போம். பேப்பர் கிடையாது, ஒரு திக்கு கார்ட்போர்டில் நம்ம போட்டுப்போம். ஏன்னா அந்த பேட்டர்னை நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்போர்டு யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணுறோம். எதுக்காக மெஷர்மெண்ட் வச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராப்பர் ஷேப். ஸோ அந்த ப்ராப்பர் ஷேப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் ஃபிட்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி வேறு டிசைனை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது இன்னும் ஒரு 2 இன்ச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸும் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்டர்ன் வந்து ரெடி பண்ண முடியும். இப்போது இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டைம் சேவிங் ஆகும். நம்ம கரெக்ட் சைஸ் கொடுத்து பேட்டர்ன் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி குட் ஃபிட்டிங் கிடைக்கும், கரெக்ட் ஷேப் கிடைக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எதில் வந்துட்டு பேட்டர்ன் போடுவோம், நான் சொல்லியிருக்கேன் கார்ட்போர்ட் இல்லாட்டி திக் பேப்பரில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேட்டர்ன் போடணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பேட்டர்னை வச்சு இன்னொரு சைஸுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிரேடிங். அதே மாதிரி நம்ம பேட்டர்ன் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் ஒரு மாடலை வச்சுக்கிட்டு அந்த நம்ம மெஷர்மெண்ட் அது வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் ஆகிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அந்த பேட்டர்னை வச்சே நம்ம இன்னும் ஒரு ஸ்டைலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பேட்டர்னில் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னுக்கு நிறையா, அதாவது ஒன்று மாடிஃபை பண்ணி இல்லை அந்த பேட்டர்ன்லேருந்து இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம், பேட்டர்னை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ அந்த ஃப்ளாட் பேட்டர்ன் வந்துட்டு நிறைய டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் பேப்பர் பேட்டர்ன், இண்டிவிஜுவல் பேப்பர் பேட்டர்ன், பிளாக் பேப்பர் பேட்டர்ன், கிரேடட் பேப்பர் பேட்டர்ன், கமர்ஷியல் பேப்பர் பேட்டர்ன், ஃபைனல் பேப்பர் பேட்டர்ன், ரெடிமேட் பேப்பர் பேட்டர்ன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பேப்பர் பேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேப்பர் பேட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதாவது டெய்லர் ஷாப்பில் டெய்லர் இல்லை ட்ரைனிங் பர்சன்ஸ் வந்து இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது அவங்கவுங்க மெஷர்மெண்ட் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாத்லலாம் கட் பண்ணி கார்மெண்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் பேட்டர்ன் பேர் தான் ஸ்டாண்டர்ட் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கு இருக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருப்போம். அதுதான் வந்துட்டு இண்டிவிஜுவல் பேப்பர் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பிளாக் பேப்பர் பேட்டர்ன். ஸோ அந்த பிளாக் பேப்பர் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வச்சு திக் கார்ட்போர்டில் ரெடி பண்ணியிருப்பாங்க. திக் கார்ட்போர்டில் ரெடி பண்ணியிருப்பாங்க. இது வந்து பல்க் ப்ரொடக்ஷன், அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த பேப்பர் பேட்டர்ன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரேடட் பேப்பர் பேட்டர்ன். இந்த கிரேடட் பேப்பர் பேட்டர்ன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னை வச்சு நம்மளால் சைஸை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். அதுதான் என்ன சொல்லியிருக்கேன், கிரேடிங் சொல்லியிருக்கேன்.
ஸோ ஒரே பேட்டர்னை வச்சு நம்ம அதுலேயே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் காமிச்சோம் அப்படின்னா அதுதான் கிரேடட் பேப்பர் பேட்டர்ன். அதாவது இண்டிவிஜுவல் பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் கிரேடட் பேப்பர் பேட்டர்ன். அதை வந்து தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேப்பர் பேட்டர்ன். இது வந்து ரெடிமேட் ஃபார்ம்ஸ். அதாவது இப்போ நம்ம கடையில் போயிட்டு எனக்கு 30 இன்ச் பேப்பர் பேட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லனா அவங்க ரெடிமேடாக வச்சுருப்பாங்க, இதான் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கமர்ஷியல் பேப்பர் பேட்டர்ன். ஸோ அந்த கமர்ஷியல் பேப்பர் பேட்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கட்டிங் பண்ணலாம், எந்த மாதிரி சூயிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன்லேயே வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் பேப்பர் பேட்டர்ன். ஸோ இந்த ஃபைனல் பேப்பர் பேட்டர்னில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக இருக்கும். பட் எப்படி இருக்கும்னா ஒரு பையர் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாரு, அந்த ஆர்டரை வந்துட்டு நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணியிருப்போம். ஒரு ஸ்டைல் கொடுத்து அந்த ஸ்டைலுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருப்போம். அந்த ரெடி பண்ண பேட்டர்னை அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை மேஜர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணி அந்த பேட்டர்னை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபைனல் பேப்பர் பேட்டர்ன். பெர்மனன்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். அதாவது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஸ்டைல் வந்து பேட்டர்ன் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து கார்ட்போர்டில் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டைல் மறுபடியும் வரும்போது இல்லை அந்த ஸ்டைலை வச்சு வேறு ஏதோ மாடிஃபை பண்ணுறோம், இன்னொரு ஸ்டைல் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைனல் பேப்பர் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெடிமேட் பேப்பர் பேட்டர்ன். இந்த ரெடிமேட் பேப்பர் பேட்டர்னும் சரி கமர்ஷியல் பேப்பர் பேட்டர்னும் சரி ரெண்டுமே ஒன்று தான். பட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் சில அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த ரெடிமேட் பேப்பர் பேட்டர்னை வச்சு நம்ம இன்னொரு டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். டேரெக்டாக நம்ம மெட்டீரியலில் போட்டு கட் பண்ணி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பர்டிகுலர் சைஸுக்கு வேணும், ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணுறோம், இந்த சைஸுக்கு தான் எனக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னை வச்சு என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த டிராஃப்ட் பண்ணும்போது டைம் வந்து ரொம்ப இதாகும். ஸோ டைம் கன்சியூம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு பர்சனுக்கு நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை வச்சே வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது. அதை வச்சு ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரு 2 இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாமே ஒழிய 5 இன்ச் வரைக்கும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்டர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பேப்பர் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.